வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நம்ம ஒருத்தவங்க ஒரு நைட்டி மெட்டீரியல் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வித்து பத்தலை. பட் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ரேட் பார்த்திங்கன்னா 540 ருபீஸ். இப்போ அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்த மீட்டர் 3 மீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2.75 மீட்டர்ஸ் கூட நமக்கு இல்லை. அந்த ரீசனால் அது ஒரு மேக்ஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் லைனிங் இது நைட்டி மெட்டீரியல் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நைட்டி மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நமக்கு எப்படி மேக்ஸி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் அதுவுமே நம்ம சுடி மெட்டீரியல் 2.5 இருக்கும், இது 2.75 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓப்பன் டாப் மெட்டீரியல் அளவுக்கு தான் இருக்கும். அதை வச்சு என்ன மாடலெல்லாம் பண்ணலாம், இந்த ட்ரெஸ்ஸை எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்கிறத இந்த வீடியோட எண்டில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நான் சேலஞ்சிங் வீடியோ போட்டிங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் வீக் சேலஞ்சிங் வீடியோ போட்டேன். அதோட ரிசல்ட்டை செகண்ட் வீக் சொல்லிட்டு செகண்ட் வீக்கான சேலஞ்ச் கொடுத்தேன். பட் என்னால் அதுக்கப்புறம் அந்த வீக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணவே முடியலை. சொல்லுவாங்கள்ல, ஆளடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி, அதே மாதிரி கண்ணடி பட்டுச்சா என்னன்னு தெரில, ஸ்டிச்சிங்கே போகலை. அந்த ரீசனால் தான் அடுத்த இது போடலாம். ஆனால் மெட்டீரியல் வந்திருக்கு. கண்டிப்பாக நான் போடுறேன், உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எங்களுக்கு ஏர்ன் பண்ணணும், நீங்கள் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க, எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நம்மளோட டார்கெட் ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். அது உங்கள் ஏரியாவில் ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு 500 ருபீஸ்க்கு மினிமம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நீங்களுமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ மாதம் 15,000 தாராளமாக சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்கள் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, என் குழந்தைங்களெல்லாம் அனுப்பிட்டு நான் 11 வரைக்கும் தான் அது பண்ண முடியும், அப்புறம் மொபைல் பார்ப்பேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் மதியம் படுத்தாதான் எனக்கு அடுத்த ஈவினிங் ரொட்டீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தினம் ஒரு ½ அன் ஹவர் மட்டும், ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர், இல்லை உங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த 2 ஹவர்ஸை செப்பரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதை செப்பரேட்டடாக பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணை கொண்டு 2 பேரும் ஸ்கூலில் விட்டுட்டு மிஷின் கிட்ட வரதுக்கு 10 o'clock ஆகும். அந்த 10 o'clock அப்புறம் கண்டினியூவாக இருக்க முடியுமான்னா அது ஆப்ஷனே இல்லை. வீடு பெருக்கணும், அந்த வேலையெல்லாம் மறுபடியும் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு ஆனால் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் உட்காந்துப்பேன். ஏன்னா எனக்கு 2மே சி செக்ஷன். ஸோ மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது. 2வது பேபிக்கு 2 இயர்ஸ் கூட எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. அந்த ரீசனால் என்னால் கண்டினியூஸாக மிஷினில் உட்கார முடியாது. ½ அன் ஹவருக்கு மேலே மிஷினில் உட்காரது இம்பாசிபிள். அப்படி இருக்கும்போது ஒரு ½ அன் ஹவர் அதில் தைப்போம். ஒரு 10க்கு உட்காரனா 10:30 வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் வீட்டு வேலை பார்த்துப்பேன். அடுத்தால ஒரு 11:30 அந்த ரேஞ்சில் உட்காந்தேன்னா ஒரு 12:30 வரைக்கும் ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் தைக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னா 1 ஹவர் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் என்னோடய பாடி கண்டிஷன் இருக்குது. அப்படி இருந்துட்டுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளை நம்பி கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், நமக்கு அந்த இன்கம் தேவைப்படுது. ஒருத்தவங்களுக்கு அந்த இன்கம் தேவைப்படும் போது மட்டும்தான் அவங்க அதுக்காக உழைப்பாங்க. அந்த வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ளவுஸ் கொடுத்தா எனக்கு 250 கிடைக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை தான் ட்ரை பண்ணுவேன். சரி, கொஞ்சம் வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதனால ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் வருமானா, எல்லா ஃபேமிலிலையும் வர இஷ்யூஸ் தான். நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் ப்ராப்ளமே இல்லை, சரியா? அதுவே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய இஷ்யூ தான். நானுமே அந்த இஷ்யூவை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கேன். கஸ்டமர் நிறைய பேருக்கு ட்ரெஸ் கொடுக்க முடியாமல் ஸ்டிச் இது பண்ணியிருக்கேன். ஆனால் சிங்கிளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா 9:30க்கு போயிட்டு 12:30க்கு வந்துடுவா. இப்போ சின்ன பொண்ணு. அவ்வளோதான், அந்த 3 ஹவர்ஸ் தான். அந்த 3 ஹவர்ஸில் நான் வீட்டு வேலையும் பார்க்கணும், தைக்கவும் செய்யணும். அப்புறம் 12:30க்கு வந்தால் அதுக்கப்புறம் முடியாது. 2:30க்கு பெரிய பொண்ணை கூப்பிட போகணும். 2:30க்கு போனால் 3:30க்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அப்படி யோசித்து பாருங்கள், நமக்கு கிடைக்கிற டைமில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் எனக்கு அந்த இன்கம் தேவைப்படுறதுனால நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இன்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்படி ஒரே நாளில் 500 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் அதுக்கான விளக்கம் இப்போ தர்றேன். எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 கடையில் ஹூக் போட்டு கொடுக்குறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிஷினில் உட்காரணும், பேக் பெயின் வரும் அப்படிங்கிறது ரீசன் கிடையாது. ஸோ அது போட்டு கொடுங்க. சாரீ குஞ்சாம் போட்டு கொடுங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோ தான். இதில் எப்படி நம்மளால் 500 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாரீ குஞ்சாம் போடுறதுக்கு 80 ரூபா வாங்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கஸ்டமர்கிட்ட 100 ருபீஸ் வாங்குகிறோமா. என்னோட 2 டெய்லர் கிட்ட கேட்டதை சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக 70 தான் வாங்கிட்டு இருக்கிறேன்.
ஆனால் அவங்க வந்து போடுறவங்களுக்கு 80 ருபீஸ் கொடுக்குறாங்களா, இவங்களுக்கு ஒரு 20 ருபீஸ் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஒரு 4 பேருக்கு சாரீ குஞ்சா போடுங்க. சாரியில் டிஃப்ரெண்ட் குஞ்சா ட்ரை பண்ணுங்கள். ஒரு குஞ்சானுக்கே 250 to 300 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு மிஷின் பெடல் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நியரஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு டெய்லரை போய் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் சம்பாதிக்கலாம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். முன்னேறதை தாண்டி நீங்களும் தன்மானம் சுயமரியாதையோடு வாழ பழகிக்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை தான் நான் வந்து நிறைய இடத்துல சொல்கிறேன். நிறைய பெண்களுக்கு தேவை வந்து தன்மானமும் சுயமரியாதை. அந்த வேர்டெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக, நீ ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நீ சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே உங்களோட எப்படி எனக்கு இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ் எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்காக நான் என்னோடய ஸ்டிச்சிங்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்குது. இப்போல்லாம் யார் வீட்லேயுமே மிஷின் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க வந்து எப்படி எல்லார் வீட்லேயும் மிஷின் சும்மா இருக்கலாமா கூடாதா நீ அப்படி பார்த்தீங்கன்னா, நான் 2002 மிஷின் எடுத்தேன். என்னோடய 12 இயர்ஸில் மிஷின் வாங்கினேன். இப்போ வந்து 2024 22 இயர்ஸ் ஆச்சு என்னோடய மிஷின். அதை நான் வந்து 12 இயர்ஸில் நான் வாங்கும்போது என்னோடய ஏஜ் என்னென்னு பார்த்துக்கங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கின மிஷின். எப்போவுமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னா கண்டிப்பாக ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்டிச்சிங் தெரியாது. நான் மட்டும்தான் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வாங்கின மிஷின். இன்றைக்கும் அந்த மிஷின் என் வீட்டில் இருக்குது, ரன் ஆகுது. அதுக்காக அதில் நான் மிதிக்கலை, அதில் நான் யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்காக யாருமே அதை வந்து அதனால எந்த பிரச்சனையும் ஃபேமிலிக்குள்ளே வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் மிஷின் ஊசி உடஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை வந்துடும், அப்படி வந்துடும். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. நானும் ஹிந்து தான். எனக்கும் நிறைய நானும் ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறவங்க தான். மிஷின் இருக்கிறதுனால இந்த திசையில் போட்டிருக்கிறதுனாலலாம் ப்ராப்ளம் வரும், அதனால நான் என் மிஷினை சேல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் தயவுசெய்து யாருமே எப்போவுமே சொல்லாதீங்க. எப்படி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி வச்சு கும்பிடுறீங்களோ அதே மாதிரி தான் மிஷின். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது நான் பழைய துணி தைக்க தான் வச்சுருக்கேன் அப்படின்னீங்க, பரவாயில்ல. பழைய துணி நீங்கள் வெளியில் கொடுத்து தைக்கும்போது நான்லாம் ஒரு ஜிப் அட்டாச் பண்ண வெளியில் கொடுத்தா கூட 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை நான் என்னோடய பழைய மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து வெறும் 10 ருபீஸ் மிஷின் ஜிப்பு மட்டும் தான் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து யாருமே வந்து நம்ம வீட்டில் இரும்பு பொருள் வந்து அப்படி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க, அதனால் நான் மிஷினை வந்து சேல் பண்ணிவிட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை நான் 2மே ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் அப்படின்னா உங்கள் மருமகமாருக்கு யூஸ் ஆகும். அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டிலாம் பழைய மிஷின் வாங்க முடியாது. அந்த ரீசனால் நீங்கள் அதை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா வந்து சும்மா ஃப்ரண்ட்டில் வந்து நான் உங்கள் ஸ்கொயர் நெக் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்கொயர் நெக் கொடுத்துருக்குறேன். கீழே கொடுத்துருக்க ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் கொடுத்துட்டு 2 பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரிவர்ஸில் கொடுத்துருக்குறேன். இது ஆக்சுவலாக ஒரு குழந்தையோட மேக்ஸியில் வந்து நான் ரொம்ப பார்த்துருந்தேன், அழகாக இருந்தது. அதை அப்படியே வந்து நம்ம இவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். சைட் பேக்கெட் கொடுத்துருக்குறோம். அவங்க கொடுத்த மெட்டீரியலில் நமக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதை விட எல்லாத்தையும் விட முக்கியம் வந்து அவ்வளோ கம்மியான மெட்டீரியலில் கூட நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் ஆட் பண்ணியிருக்கோம். பஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மேலே வந்து 90s பஃப், கீழே வந்து நார்மலான ஃப்ளீட்டட், அதுக்கு கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்குறோம். இது ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு.